நோபல் பிரைஸ் எனக்கு வந்தே ஆகணும். நோபல் பீஸ் பிரைஸுக்கு தகுதியான ஒரே ஆள் நான் தான் இந்த வாட்டி அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் ரொம்ப காலமாகவே சொல்லிட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட அவர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே இதைத்தான் ஒரே கைப்பிடியாக பிடிச்சிட்டு இருந்தாரு. லைக் இந்தியாவை கூட இந்த மாதிரி பண்ண சொல்லி நிறையா சைடு வந்து சுற்றி பார்த்தாங்க. பட் இந்தியா வந்து ஒத்துக்கலை. பட் அதுக்கு பதிலாக பாகிஸ்தான் வந்து தங்களுடைய கடமையை வந்து சீரும் சிறப்புமாக செஞ்சு முடிச்சிட்டாங்க. அதாவது பாகிஸ்தான் வந்து நோபல் பிரைஸுக்கு வந்து ட்ரம்ப்பை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இஸ்ரேல் வந்து இந்த சைடு நோபல் பிரைஸுக்கு வந்து ட்ரம்ப்பை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க, பெஞ்சமின் நெட்டன்யாஹூ. ஸோ இந்த மாதிரி நான் 7 மாதத்தில் 7 வாரம் நிப்பாட்டினேன், 8 மாதத்தில் 8 வாரம் நிப்பாட்டினேன் அப்படிங்கிற மாதிரி மாதம் ஒவ்வொரு வாரம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அவரே வந்து ஒவ்வொரு மாதத்தில் நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணிட்டு இருந்தார். கூடி சீக்கிரம் நான் ரஷ்யாவும் உக்ரைன் வாரையும் முடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி நிறையா கிளைம் போயிட்டு இருந்துச்சு. பட் இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியில் நோபல் பிரைஸ் அவருக்கு கிடச்சிச்சா இல்லையான்னு பார்த்தோன்னா கிடைக்கல. நோபல் பிரைஸ் அவருக்கு கொடுக்கவே இல்லை. நோபல் பிரைஸ் பீஸ் கமிட்டி வந்து எந்த நாட்டிலேருந்து இயங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்வேலேருந்து. அது ஒரு இண்டிபெண்ட் ஒரு கமிட்டியாக தான் இருக்கும். அவங்க தான் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க, அவங்க தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது, அவங்க தான் வந்து கடைசியில் வந்து ஃபைனல் டெசிஷன் எடுக்கிறது, யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறவங்க வந்து நோபல். அது ஒரு இண்டிபெண்ட் கமிட்டி, யாருனாலே அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். பட் ட்ரம்ப் நினச்சாலுமே முடியாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் நினச்சா கூட முடியாது. அவர் தான் உலகத்தில் மோஸ்ட் பவர்ஃபுல்லான பர்சன். பட் அவர் நினச்சும் முடியல அப்படிங்கிறது தான் இந்த வாட்டி உண்மை. 2025 பொறுத்த வரைக்கும் அவருக்கு நோபல் பீஸ் பிரைஸ் கொடுக்கல. அதுக்கு பதிலாக யாருக்கு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா வெனிசுவேலாவில் ஆப்போசிஷன் லீடரில் இருக்கக்கூடிய மெரியா கொரினா மச்சாடோ அப்படிங்கிற ஒரு லேடிக்கு வந்து போயிருந்துச்சு. பட் இப்போ அந்த லேடி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து வெனிசுவேலா மேலே படையெடுத்து போய் அந்த பிரசிடெண்ட்டான மாதுரோவையும் கேப்சர் பண்ணிட்டு வந்து நியூயார்க்கோட ஜெயிலில் வந்து அடைச்சி வச்சிருக்காரு. இதெல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அடுத்த நாளே ஒரு 2-3 நாள் கழித்து உடனே அப்போசிஷன் லீடரான மெரியா கொரினா மச்சாடோ தன்னுடைய நோபல் பீஸ் பிரைஸை தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க சொல்லியிருந்தாங்க, ஞாபகம் இருக்கும், சில பேர் வந்து அந்த எக்ஸில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், இந்த பீஸ் பிரைஸை நான் கூட வந்து ட்ரம்ப்புக்கு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிகிட்டு இருந்தார். ட்ரம்ப்பும் அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு அவங்ககிட்ட இருந்து வாங்குறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிட்டு இருந்தார். நீ எனக்கு கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி அந்த பொம்பளையை வந்து மிரட்டினாங்க, அந்த லேடியை வந்து மிரட்டியிருக்காங்க. அதுதான் உண்மை. ஸோ அவங்க வந்து கொஞ்ச நாளில் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வெனிசுவேலாவை இவங்க கண்ட்ரோல் எடுத்ததுக்கப்புறம் வந்து 4 நாள் முடிச்சதுக்கப்புறம் நோபல் பீஸ் பிரைஸை வந்து ஒரு பெரிய ஆல்பம் மாதிரி கொடுத்துட்டு போயிட்டாங்க மரியா கொரினா மச்சாடோ. என்னதான் வந்து அவங்களுக்கு நோபல் பிரைஸ் வந்து ட்ரம்ப்புக்கு போயிருந்தாலும் யாருக்கு நோபல் பிரைஸோட லிஸ்ட்டில் இருக்க போது பார்த்தீங்கன்னா வெனிசுவேலாவோட அப்போசிஷன் லீடரில் இருக்கக்கூடிய மரியா, அவங்களுக்கு தான் வந்து பேர் வந்து இருக்கும். இவர் பேருக்கு வந்து மாறாது, அதுதான் வந்து உண்மை. பட் இவர் பேருக்காக எடுத்து வச்சுக்கிட்டாரு, எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா லாஸ்ட் டைம் ஒபாமாவுக்கு வந்து இந்த மாதிரி பீஸ் பிரைஸ் கிடச்சிச்சு, நோபல் பிரைஸு. ஸோ அதை வந்து இவர் முறியடிக்கணும், அவரை வந்து ஒரு காம்படிஷன் எடுத்துகிட்டு தான் இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்வேவை டார்கெட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது நோபல் பிரைஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவருடைய ஃபுல் டார்கெட் வந்து கிரீன்லாண்டாக மாறிடுச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். கிரீன்லாண்ட் எனக்கு வேணும், அதாவது யூஎஸ்ஏவோட 51st ஸ்டேட்டாக வந்து கிரீன்லாண்டை மாற்ற போகிறோம், அதுக்கு நாங்கள் ஒரு ஆக்டிங் உருவாக்கியாச்சு, கிரீன்லாண்ட் அனெக்சேஷன் அண்ட் ஸ்டேட்ஹுட் ஆக்டையும் நாங்கள் உருவாக்கிட்டோம், அதை பாஸ் பண்ணுறது மட்டும்தான் எங்களுக்கு வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிரீன்லாண்ட் அனெக்ஸ் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துகிட்டு இருந்தார். 51st ஸ்டேட்டாக சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் ட்ரூத் சோஷியலில். இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி ட்ரம்ப் வந்து நார்வேவோட பிரசிடென்ட்டுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அதில் என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் நாட் சூஸ் டு கிவன் மீ நோபல் பீஸ் பிரைஸ், ஸோ ஐ ஹாவ் நோ ஆப்ளிகேஷன் டு ஒர்க் ஃபார் பீஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். எனக்கு நீங்கள் நோபல் பீஸ் பிரைஸ் கொடுக்கல, ஸோ அதனால எனக்கு இனிமேல் பீஸை பற்றி யோசிக்கிறதுக்கு எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி லெட்டர் போட்டிருந்தாரு பர்சனலாக. அந்த லெட்டர் வந்து இப்போ பப்ளிக்காக வந்து போட்டிருக்காங்க, எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கிடைக்கும். ஸோ அதில் என்ன வேறு எழுதியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் இப்போ எனக்கு இந்த வாட்டி கிரீன்லாண்ட் வேணும், யூஎஸ்ஏக்கு கிரீன்லாண்ட் கண்டிப்பாக வேணும், 51st யூஎஸ்ஏவோட ஸ்டேட்டாக மாற்றியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் யாருமே பண்ணாத அளவுக்கு நான் நேட்டோவுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கேன், உக்ரைனுக்காக இருக்கட்டும், யூரோப்பியன் யூனியனுக்காக இருக்கட்டும், யாருமே பண்ணாத அளவுக்கு நான் ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் தான் அதிகமாக பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். இதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடெண்ட்டும் யாருமே பண்ணதில்லை, நான் தான் அதிகமாக பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பேச்சை விட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வாட்டி நேட்டோ எனக்கு செய்ய வேண்டிய நேரம் ரீபே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்காக அவர் சொல்லியிருக்காரு. அது என்னென்னா கிரீன்லாண்ட் எனக்கு வேணும், கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிக்காக வந்து லெட்டர் எழுதியிருக்காரு.
அதுக்கு வந்து இவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்வே சைட்லேருந்து நார்வே வந்து அவங்க சைட்லேருந்து கிளாரிஃபிகேஷன் குடுத்துட்டாங்க. இதில வந்து லாஜிக் இல்ல. அ ஏன்னா பேசிக்கா வந்து இது ஒரு இண்டிபெண்டன்ட் கமிட்டி. அ பீஸ் பிரைஸ் குடுக்குறது, நோபல் பீஸ் பிரைஸ் குடுக்குறது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் கமிட்டி. அத யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியறதில்ல. அது நார்வேல இருக்கே தவிர, அதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது எங்களோட சம்மந்தம் இல்ல அப்படிங்கிற மாரி அவங்க வந்து சொல்லி முடிச்சுட்டாங்க. பட் அதே டைம்ல வந்து டென்மார்க்கிட்டயும், கிரீன்லாண்ட்டையும் எங்களுடைய ஃபுல் சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த 8 யூரோப்பியன் நேஷனா இருக்கக்கூடிய ஜெர்மனியா இருக்கட்டும், நெதர்லாண்டா இருக்கட்டும், யுகே, ஃப்ரான்ஸு, டென்மார்க் மாரி நேஷன் மேல 10% எக்ஸ்ட்ரா டாரிஃப் போட்டிருந்தாரு. இப்போ அந்த 10% டாரிஃப வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் இப்போ அதே டைம்ல வந்து யுஎஸ்ஏவும், யூரோப்பியன் யூனியனும் ஆல்ரெடி போட்டு பேசி வச்சுட்டு இருந்த ட்ரேட் டாக்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இந்தியாவை என்ன கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியனும் இந்தியாவும் எஃப்டிஏ சைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ ட்ரேட் அக்ரீமெண்ட் வந்து பேசிக்காக சைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு யூரோப்பியன் யூனியனுடைய லீடர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ மதர் ஆஃப் ஆல் டீல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியாவை வந்து புகழ்ந்து தள்ளியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்தோம்னா 2025ல நேட்டோவோட லீடராக இருக்கக்கூடிய மார்க் ரூட் வந்து இந்தியாவு மேலே நாங்கள் 100% டாரிஃப் போட்டுருவோம், 200% டாரிஃப் போட்டுருவோம், ரஷ்யாட்ட ஆயில் வாங்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்மளை பயமுறுத்த பார்த்தாரு. பட் இப்போ அதே டைமில் சுற்றி வந்து பார்த்தோம்னா யூரோப்பியன் யூனியன் வந்து நம்மளே வந்து புகழ்ந்து மதர் ஆஃப் ஆல் டீல், இந்தியா இஸ் ரிலையபிள் நேஷன், ரிலையபிள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் டோட்டலி ஜியோ பாலிட்டிக்ஸ் அண்ட் இந்த வருஷம் தான் இருக்கிறதுலே வந்து ஸ்டார்டிங்கே வந்து தீ பிடிச்ச மாதிரி இருக்குது ஜியோ பாலிட்டிக்ஸ். யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ட்ரம்ப் இப்போ டேவோஸ் சம்மிட் அட்டன் பண்ணியிருக்காரு. அதுலேயும் பிடிச்சி ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், யூரோப்பியன் யூனியனாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு சைடு தாறுமாறாக பேசி விட்ருக்காரு, பேஷ் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃப்ரான்ஸ் சைட்லேருந்து நாங்கள் ஒரு டாரிஃப் பசூக்கா வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இப்போது ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. ஸோ லெட்ஸ் சி. ありがとうございました